இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே தொடர்ந்து திருமண உறவு குறித்து வேதத்தில் என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். திருமண உறவு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு உறவாக காணப்பட வேண்டும். இது ஒரு விசுவாசிகளை இணைக்கிற ஒரு உறவு என்பதை குறித்தும், இது ஒரு நிரந்தரமான உறவு என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். இப்பொழுதும் இந்த உறவு ஒரு ஒப்பற்ற உறவு. தேவன் அநேக உறவுகளை உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார். தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள், நண்பர்கள் என்று அநேக உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த ஒரு உறவு ஒரு ஒப்பற்ற உறவு. ஏன்னா கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் அந்த திருமண பந்தத்திற்குள்ளாக, திருமண உறவுக்குள்ளாக தேவன் முன்னாளில் இணைத்த பிறகு மரண பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு உன்னதமான ஒரு உறவு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 2:24 புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆதாமை உண்டாக்கின பிறகு ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டு பண்ணி அவனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் சொல்லுகிறாரு, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், அதனால இவ மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஆண்டவர் அப்படித்தான் நினைத்திருக்கிறார். கணவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து மனைவியை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு தாய் அல்லது ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு மேலான உறவு என்று சொல்லுகிறோம். தாயின் அன்பு மேலானது, பெற்றோருடைய அன்பு மேலானது என்று சொல்லுகிறோம். அது ஒரு இரத்த உறவு, இரத்த சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகிறோம். ஆனால் கணவன் மனைவி உறவு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரே மாம்சம், அவர்கள் ஒரு எலும்பில் எலும்பும் ஒரு மாம்சத்தில் மாம்சமாய். ஆண்டவரும் சொல்லுகிறாரு, அவர்கள் இனி இருவர் அல்ல ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சத்தியத்தை கணவன் மனைவியும் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய உலக பிரகாரமான அல்லது சமுதாய காரியங்களில் திருமணமான பிறகு ஒரு கணவன் தன் மனைவியினுடைய ஆசைப்படியோ மனைவியினுடைய இஷ்டப்படியோ நடக்கும் பொழுது உலகம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. குடும்பங்களில் விரிசல்களும் பிளவுகளும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு நல்லுறவு இல்லாதபடியே காணப்படுவதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அப்படியானால் நம்முடைய பெற்றோரை அவர்கள் விட்டுவிட வேண்டுமா, அவர்களை பராமரிக்க கூடாதா அல்லது அவர்களை நேசிக்க கூடாதா, அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடாதா என்பதாக அல்ல. அதே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கணவன் மனைவி என்ற அந்த ஒப்பந்தத்திலே, அந்த உடன்படிக்கையிலே வந்த பிறகு புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். மனைவியானவளும் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு புருஷனோடு இசைந்து வாழ வந்திருக்கும் பொழுது புருஷனும் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக பெற்றோர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து அதற்கு ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், இப்படி அந்த குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை வாழ நாம் அனுமதிக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் பிளவில்லாமல் காணப்பட உதவுகிறது. முதலாவதாக கணவனோ மனைவியோ முதலாவதாக அவர்கள் கொடுக்க வேண்டியது, கனம் கொடுக்க வேண்டியது தன் மனைவிக்கு. அதன் பிறகுதான் தன் பெற்றோர்களுக்கு, அதுக்கப்புறம் சகோதரர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு என்று வைத்து கொண்டோமானால் குடும்பங்களில் பிரச்சனை வராது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், நீ மனைவியோடு இசைந்திரு. நான் திருமணமான பிறகு நான் என் பெற்றோருக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன். நீர் என் பெற்றோரை மதிக்கவில்லையானால் நான் உன்னை கனப்படுத்த மாட்டேன், நான் உன்னைய தள்ளி விடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் சமுதாயத்தில் இப்ப காணப்படும் பொழுதுதான் அநேக குடும்பங்களிலே
பிரிவினைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களும் அவர்களுக்காக ஆலோசனை கொடுக்கலாம். அது சிறு பிள்ளைகள் எப்படி குடும்பத்தை நடத்துவார்கள் என்று நாம் ஆலோசனை கொடுக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்திலும் அந்த குடும்பத்திலே நாம் தலையிடுவது, அந்த குடும்பங்களை நாம் நடத்த முயற்சி பண்ணுவது, கணவனை பெற்றவர்கள் தாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றோ, அல்லது மனைவியை பெற்றவர்கள் அவருடைய குடும்பத்தில் நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றோ நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய திருமண உறவு காரியங்களில் விரிசல் ஏற்படவோ அல்லது அந்த திருமணம் முறியவோ அநேக வாய்ப்புகள் இந்த நாட்களில் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து பெற்றோர்களும் அல்லது திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களும் நாம் அதில் நம்பிக்கையாய் இருந்தோமானால் கர்த்தர் சொன்னபடி ஒரு நிரந்தரமான, கர்த்தருக்கு பிரியமானபடி அவரை மகிமைப்படுத்தும்படியான அந்த உறவை நாம் காத்துக்கொள்ள முடியும். அதற்காக நாம் பார்த்தபடி இந்த தகப்பனையோ தாயையோ நாம் விட்டுவிட வேண்டியது இல்லை. கர்த்தர் சொன்னபடி உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் கணவனையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்கிறார். நான் அந்த வாசித்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நம்முடைய திருமறையிலே 4 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை மார்க்கு சொல்லியிருக்காரு. எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. அப்போ ஒரு கணவனுக்கு முதல்ல மனைவியோடு உள்ள கிறிஸ்துவோடு, முதலாவது கிறிஸ்து தேவனோடு கூட உள்ள உறவு, 2வது மனைவியோடு, 3வது தன் தகப்பன் தாயோடு, அப்புறம் சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் என்று நாம் ஏற்படுத்தி கொண்டோமானால் அந்த திருமண உறவை கர்த்தர் நினைத்தபடி அதை ஒரு உண்மையாகவும் உத்தமமாகவும் கர்த்தரை மகிமைப்படும்படியாக நாம் அதை காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாக இந்த நாட்களிலே எங்களை போதித்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சத்தியத்தின்படி அறியவும் அப்பா, அதை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. திருமண உறவில் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த சத்தியத்தை உணர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும், முதலாவது உம்மையும் அடுத்தது தகப்பனை தன்னுடைய துணையையும் நேசிக்கவும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த திருமண உறவை கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் நடத்தவும், கடைசி பரியந்தம் அப்பா உண்மையிலே நிலைத்திருக்கவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், விசுவாச சந்ததியை உருவாக்கவும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பண்படுத்தி கர்த்தாவினர் உருவாக்கி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட ஆண்டவரே எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்ள கர்த்தர் ஒருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சோமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை மகிமை மகிமை